ஓம் சாந்தி 3-3-2026 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் ரூப் பசந்தாக இருக்கிறீர்கள், அதாவது ஞான யூகம் நிரம்பியவர்களாக இருக்கிறீர்கள். உங்களுடைய வாயிலிருந்து சதா ஞான ரத்தினங்கள் தான் வெளிப்பட வேண்டும். புதியதாக யாராவது வந்தார்கள் என்றால் அவர்களுக்கு தந்தையினுடைய அறிமுகத்தை கொடுங்கள். கேள்வி: தன்னுடைய மனநிலையை ஒரே சீரானதாக மாற்றிக்கொள்வதற்கான சாதனம் என்ன? பதில்: சேர்க்கை. சங்கத்தினுடைய பராமரிப்பு இருக்க வேண்டும். அப்போது நம்முடைய மனநிலை ஒரே சீரானதாக மாறிக்கொண்டே செல்லும். எப்போதும் நல்ல சேவை செய்யக்கூடிய மாணவர்களுடைய சங்கத்தில் இருக்க வேண்டும். ஞான யூகத்தை தவிர தலைகீழான விஷயங்கள் யாராவது பேசுகிறார்கள் என்றால் வாயிலிருந்து ரத்தினங்களுக்கு பதிலாக கற்கள் வெளிப்படுவது என்றால் அவர்களுடைய சங்கத்தில் எப்போதும் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய பாடல்: இரவு நேரத்து பயணியே களைப்படையாதீர்கள். ஓம் சாந்தி. ஞானம் மற்றும் விஞ்ஞானம், இதைதான் அப்பா மற்றும் ஆஸ்தி என்று கூறப்படுகிறது. தந்தை அப்பா மற்றும் ஆஸ்தியின் ஞானத்தை கொடுக்கிறார். டெல்லியில் விஞ்ஞான பவனம் இருக்கிறது, ஆனால் அதனுடைய அர்த்தத்தை யாருமே தெரிந்து கொள்ளவில்லை. ஞானம் மற்றும் யோகத்தை பற்றி குழந்தைகளாகி நீங்கள் தெரிந்து கொண்டிருக்கிறீர்கள். யோகத்தின் மூலமாக நாம் தூய்மையாக மாறுகிறோம். ஞானத்தின் மூலமாக நம்முடைய ஆடை வண்ணமயமாகிறது. தந்தை கூறுகிறார், ஹே குழந்தைகளே, ஹே மூலவர்த்தனத்தின் பயணிகளே, பதித பாவன தந்தைதான் அனைவருக்கும் சத்கதியை கொடுக்கக்கூடிய வள்ளலாக இருக்கிறார். அவர்தான் அனைவருக்கும் வீட்டினுடைய வழியை கூறுகிறார். பிரஜாபிதா பிரம்மாவிற்கும் அவசியம் தந்தை இருப்பார் அல்லவா? ஆகையினால் யாராவது வந்தார்கள் என்றால் நீங்கள் யாரிடம் வந்திருக்கிறீர்கள் என்று அவரை கேளுங்கள். போர்டில் எழுதப்பட்டிருக்கிறதல்லவா, இத்தனை சென்டர்கள் இருக்கிறது, பிரம்மா குமார் குமாரிகள் இத்தனை பேர் இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு தந்தையும் இருப்பார்கள். ஆனால் குரு யாரும் கிடையாது. அதாவது பாபா எந்த அர்த்தத்துல சொல்றாரு அப்படின்னா, சிவ் பாபா தான் நமக்கு எல்லாருக்குமே சத்குரு, மற்றபடி பிரம்மா பாபா குரு கிடையாது அப்படிங்கிற விஷயத்த மற்றவங்களுக்கு புரிய வைக்கணும். ஏன்னா பொதுவா மக்கள் வராங்க அப்படின்னா உங்க குரு கிட்ட தரிசனம் பண்ண வைங்க அப்படியெல்லாம் கேட்பாங்க. ஆனா நீங்க அவங்களுக்கு இந்த விஷயத்த நல்லா புரிய வைக்கணும், தந்தையினுடைய அறிமுகத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறார் பாபா. அனைவருக்கும் சத்கதியை கொடுக்கக்கூடிய வள்ளல் நிராகார தந்தை ஆவார். அவர் பிரஜாபிதா பிரம்மா மூலமாக அனைவருக்கும் சத்கதியை செய்விக்கிறார். பகவான் ஒருவர்தான். அவர்தான் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறார். அவர் சொர்க்கத்தை படைக்கக்கூடியவராக இருக்கிறார். அவர் அனைவருக்கும் தந்தையாக இருக்கிறார், டீச்சராகவும் இருக்கிறார், குருவாகவும் இருக்கிறார். படைப்பினுடைய முதலிடை கடையினுடைய ரகசியத்தை புரிய வைத்து, அதாவது திரிகாலதர்ஷியாக மாற்றுகிறார். அதாவது அனைவருக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது, குருஜியிடம் தரிசனம் செய்ய வையுங்கள் என்று. பக்தி மார்க்கத்தில் குருவுக்கு நிறைய மகிமை இருக்கிறது. வேத சாஸ்திரம், யாத்திரைகள் அனைத்தையும் குருமார்கள் தான் சொல்லிக் கொடுக்கிறார்கள். மனிதர்கள் குரு ஆக முடியாது என்பதை நீங்கள் புரிய வைக்க வேண்டும். நாங்கள் பிரம்மாவையும் கூட குரு என்று கூறுவது கிடையாது, சத்குரு ஒருவர்தான். மனிதர்கள் ஞானக்கடல் ஆக முடியாது. இந்த ஞானம் மற்றும் விஞ்ஞானம் ஹோலி மற்றும் துரியா பண்டிகையாகும். மனிதர்களுக்கு ஞானம் இல்லாத காரணத்தினால் ஒருவர் இன்னொருவரின் முகத்தில் வண்ணங்கள் போடுகிறார்கள். கதி மற்றும் சத்கதி யாருக்கும் கிடைப்பதில்லை. இந்த கலர் பொடியெல்லாம் போடுறாங்க இல்லையா, அதை பத்தி பாபா சொல்றாரு. ஒருவர் இன்னொருவரின் முகத்தில் போடுகிறார்கள். ஞானத்தினுடைய மூன்றாவது கண் யாருக்குமே இல்லை. பிரம்மா கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதர் ஆவார். முதலில் தந்தையினுடைய அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். உங்களுடைய தந்தையை சந்திக்க வேண்டும் என்று கூறுவார்கள்.
கூறுங்கள். ஆஸ்தியானது சிவபாபாவிடமிருந்து கிடைக்கிறது, பிரம்மா பாபாவிடமிருந்து அல்ல. குழந்தைகளாகி நீங்கள் ஞான யோகம் நிரம்பியவர்களாக இருக்கிறீர்கள். நீங்கள் ஞான யோகத்தை தவிர வேறு எதுவும் கேட்கவும் கூடாது, கூறவும் கூடாது. யாராவது தலைகீழான விஷயங்கள் பேசுகிறார்கள் என்றால் அவர்களுடைய சங்கம் கெட்டதாகும். யார் நிறைய சேவை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுடைய சங்கத்தில் இணைய வேண்டும். சில பிராமணர்கள் ரூப் பசந்தாக இருக்கிறார்கள். சிலர் பிராமணர்களாக மாறியும் தலைகீழான விஷயங்கள் பேசுகிறார்கள். அவ்வாறு இருக்கக்கூடியவர்களுடைய சங்கத்தில் இருக்கக்கூடாது. இல்லை என்றால் மேலும் நஷ்டம் ஏற்பட்டுவிடும். பாபா மீண்டும் மீண்டும் எச்சரிக்கை கொடுக்கிறார். தலைகீழான விஷயங்கள் ஒருவர் இன்னொருவருடன் பேசக்கூடாது என்று. இல்லை என்றால் தனக்கும் சத்தியாநாசம் ஏற்பட்டுவிடும், மற்றவர்களுக்கும் சத்தியாநாசத்தை ஏற்படுத்தி விடுகிறார்கள். பிறகு பதவியும் குறைந்து விடுகிறது. பாபா எவ்வளவு எளிமையாக கூறுகிறார். ஆர்வம் இருக்க வேண்டும். பாபா, நாங்கள் சென்று பல பேருக்கு ஞானம் கொடுப்போம் என்று. அவர்கள்தான் தந்தையின் உண்மையான குழந்தைகள். சேவை செய்யக்கூடிய குழந்தைகள் தான் தந்தையின் மகிமை செய்வார்கள். அவர்களுடைய சங்கத்தில் இருக்க வேண்டும். பாபாவிடம் கேட்டீர்கள் என்றால் பாபா கூறுவார், யாருடைய சேர்க்கையில் இருக்க வேண்டும், யார் நல்ல மாணவர்கள், யாருடைய சேர்க்கையில் நீங்கள் இருக்கலாம் என்று கூறுவார்கள். சேவை செய்யக்கூடியவர்களுக்கு தந்தையும் கூட மதிப்பு கொடுக்கிறார். கெட்ட சங்கம் கிடைப்பதால் மனநிலையும் கூட மேலே கீழே ஆகிவிடுகிறது. ஆமாம், சிலர் ஸ்தூல சேவையில் நன்றாக செய்கிறார்கள். அவர்களும் நல்ல ஆஸ்தியை அடைந்து விடுகிறார்கள். மற்றபடி வீணாக புறம் பேசுதல், அதாவது இங்கத்தி விஷயத்தை அங்க சொல்லுவாங்க, அங்கத்தி விஷயத்தை இங்க சொல்லுவாங்க. இன்னார் இவ்வாறு கூறுகிறார், இவ்வாறு செய்கிறார் சொல்லுவாங்க. இவ்வாறெல்லாம் செய்யக்கூடாது. யாராவது எவரையாவது நிந்தனை செய்கிறார்கள் என்றால் அதை அமர்ந்து கேட்கக்கூடாது. பாபா எவ்வளவு நல்ல விஷயங்களை கூறுகிறார். மன்மனாபவ மத்யாஜீபவ என்று. ஷிவ் பாபா நம்முடைய தந்தையாவார். அவர் கூறுகிறார், என்னை நினைவு செய்யுங்கள், அப்போது சொர்க்கத்தினுடைய ஆஸ்தி கிடைக்கும் என்று. இதை அனைவருக்கும் சொல்லி புரிய வையுங்கள். தந்தையின் நினைவை ஏற்படுத்துங்கள். இதுதான் மகான் மந்திரமாகும். இதன் மூலமாக அரசாட்சியினுடைய திலகம் கிடைத்துவிடும். எவ்வளவு எளிமையான விஷயம். தந்தையை நினைவு செய்யுங்கள் மற்றும் செய்வியுங்கள். அப்போது உங்களுடைய படகு கரையை சேர்ந்துவிடும். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவினுடைய அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம், அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், புத்திசாலியாகி அனைவருக்கும் தந்தையின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். வாயிலிருந்து ஒருபோதும் கற்களை வெளிப்படுத்தி அவசேவை செய்யக்கூடாது. ஞான யோகத்தை தவிர வேறு எந்த ஒரு சர்ச்சையும் செய்யக்கூடாது. செகண்ட் பாயிண்ட், யார் ரூப் பசந்தாக இருக்கிறார்களோ, அதாவது ஞான யோகம் நிரம்பியவர்களாக இருக்கிறார்களோ, சர்வீசபிளாக சேவை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ, அவர்களுடைய சேர்க்கையில் இருக்க வேண்டும். யார் தலைகீழான விஷயங்களை கூறுகிறார்களோ அவர்களினுடைய சங்கத்தில் இருக்கக்கூடாது. வரதானம். ஞானத்தின் மூலமாக ராவணனின் பல ரூபங்களை தெரிந்து கொண்டு அதனுடைய கவர்ச்சியிலிருந்து விடுபட்டு இருக்கக்கூடிய தைரியசாலி ஆகுக. எந்த குழந்தைகள் ஞானத்தின் மூலமாக ராவணனின் பல ரூபங்களை நல்ல முறையில் தெரிந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு முன்பு அது நெருக்கத்தில் கூட வர முடியாது. அதாவது தெரிஞ்சுக்கிட்டாங்க, மாயாவுடைய பல ரூபம் புரிஞ்சிருச்சு அப்படின்னா அவங்க முன்னாடி மாயா வராது. தங்கத்தின் ரூபம் தரித்தாலும் சரி,
வைரத்தின் ரூபம் தரித்தாலும் சரி, ஆனால் அதன் கவர்ச்சியில் வரமாட்டார்கள். இப்படிப்பட்ட உண்மையான சீதைகளாகி எல்லை கோட்டிற்குள் இருப்பதற்கான லட்சியம் வையுங்கள். தைரியசாலியாக மாறுங்கள். பிறகு இந்த ராவணனின் பல சேனை யுத்தம் செய்வதற்கு பதிலாக உங்களுக்கு சகயோகியாக மாறிவிடும். இயற்கையின் 5 தத்துவங்கள் மற்றும் 5 விகாரங்கள் டிரான்ஸ்பர் ஆகி, அதாவது மாற்றமாகி உங்களுடைய சேவைக்காக வந்துவிடும். இயற்கையினுடைய 5 தத்துவங்களும் 5 விகாரங்களும் அப்படியே மாறி உங்களுக்கு சேவைக்கு வந்துரும் அப்படின்னு பாபா புரிய வைக்கிறார். ஸ்லோகன்: சேவையில் வெற்றி அடைய வேண்டும் என்றால் பணிவு என்ற விசேஷ தன்மையை கடைபிடியுங்கள். அவ்யக்த சமிகை: நம்பிக்கையின் ஃபவுண்டேஷனை உறுதிப்படுத்தி சதா பயமற்று மற்றும் கவலையற்றவராக இருங்கள். வெற்றியாளர்களாக மாறுவதற்கான ஃபவுண்டேஷன், அதாவது அஸ்திவாரம், நம்பிக்கையாகும். அஸ்திவாரம் உறுதியாக இருக்கிறது என்றால் கட்டிடம் ஆட முடியாது, கவலை இல்லாமல் இருக்க முடியும். அஸ்திவாரம் பக்குவமற்று இருந்தது என்றால் சிறிதளவு கூட புயல் வந்தாலும், கொஞ்சம் பூமி அசைந்தாலும் பயம் வரும். அதாவது நம்முடைய கட்டிடம் விழுந்து விடுமோ என்று, அல்லது கிராக், பிளவு ஏற்பட்டு விடுமோ என்று. அதாவது நல்ல ஃபவுண்டேஷன், அஸ்திவாரம் நல்ல உறுதியா இருந்துச்சுன்னா பயமே இருக்காது. அதே அஸ்திவாரம் சரியில்லை, அது பக்குவமா இல்லை அப்படின்னா என்ன தோணும்? கொஞ்சம் புயல் வந்தாலும், லேசா பூமி அசைஞ்சாலும் பயம் இருக்கும். அதாவது நம்ம பில்டிங் விழுந்துருமோ, ஏதாவது கிராக் ஆயிடுமோ, பிளவு வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்பிக்கையின் அடித்தளம் உறுதியாக இருந்தது என்றால் பயமற்று மற்றும் கவலையற்றவர்களாக இருப்பார்கள். ஓம் சாந்தி. மனது